ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மாவுடைய அருளை மொத்தமாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற அத்தனை சக்திகளும் மனநிறைவோடு மன முழுமையோடு இந்த அருளை பருகின்ற அருமையான ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய மன்றங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சில மன்றங்கள் நல்ல சூழ்நிலை நல்ல முடிவு அம்மாவுடைய அருள் இல்லைன்னு அர்த்தம். அம்மா சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறைகளை பத்தி நம்ம பற்றி கொண்டு அதை ஒழுங்கா ரொம்ப உண்மையா செஞ்சோம்னா அம்மா நிறைய பார்க்கணும். முக்கியமா வருஷத்துக்கு ஒரு வேள்வி. இதை பார்க்க இந்த செல்லத்தூரை நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல எனக்கு பழக்கம். அவர் ரொம்ப இந்த மன்றம் தோங்கும்போது நான் வந்தேன். அப்ப அவர் சொல்ற மாதிரி ஐயப்பன் சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு ஒரு காடாக வீடு இருக்காரு. ஆனா இன்றைக்கு வந்து வரும்போதே சொன்னேன், என் டிரைவர் கிட்ட சொன்னேன், அவ்வளவு ஒரு வளர்ச்சி இங்க இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு. நிச்சயமாக அது தெய்வத்தினுடைய அருள் தான். இன்னைக்கு வரும்போது உள்ளார வரும்போது ஒரு நல்ல மன நிறைவு நமக்கு கிடைக்குது. என்ன எதுன்னு தெரியாது. அது வர்றப்பே இன்றைக்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க, எவ்வளவு அதுதான் சரி. நீ வந்த பாதையை திருப்பி பாருங்க. யாரையும் அம்மா கைவிட இல்ல. அம்மான்னு நம்ம பேசிட்டோம்னா ஒரு நாள் உங்களை கை உள்ளமா படிப்படியா பாருங்க. இந்த எல்லா சவாடு தொண்டையும் நீங்க வந்து அவங்க குடும்பத்தை பாருங்க. அவங்கள விட அவங்க பிள்ளைங்க நல்லா பாருங்க. அவங்கள விட அவங்க பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு பொருளாதார நிலை நல்லா வீடு கட்டியிருப்பாங்க, மாடி வீடு கட்டியிருப்பாங்க, பைக் வச்சிருப்பாங்க. நிறைய ஒரு நிம்மதியான வசதியான ஒரு வாழ்க்கையை யாரையும் நான் கைவிடப்பட்டேன். மற்ற தெய்வத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஏன்னா அது பெற்ற தாய். என்ன வித்தியாசம்? மற்ற கோயில்கள் நமக்கு உண்டு. மற்ற கோயில்கள் தெய்வம் வந்து அங்க இருக்குது. ஆனா தெய்வங்களுக்கு தாய் தெய்வம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும். அதுவும் குறிப்பா அடித்தளத்து மக்கள், நடுத்தர மக்கள் நல்லா இருக்கணும். நீங்க இங்க இருக்கிறதுல எவ்வளவு பேர் வசதியானவங்க, சாதாரணமான ஒரு அமைப்பு உள்ளவங்க, வசதி உள்ளவங்க.